வணக்கம் மக்கள், நீங்க பாக்குறது ஜெனரேட்டர்ஸோட சீசன் 2 எபிசோட் 5 தான் பாக்குறோம். இந்த எபிசோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு பிங்க் கலர் பன்னியை பிடிக்கிறதுக்கு போபோ ஹெல்ப் பண்றான். அதுவும் முக்கியமா மூளையை யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்றான். இது ரெக்ஸுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கறனால போபோவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். போபோவை ரோபன்றத கண்டுபிடிச்சிடறான். அதை வச்சு எப்படி ஃபன் பண்றான். கடைசியில அதுவே எவ்வளவு பெரிய வில்லங்கமா போகுது. கடைசியில உண்மையான போபோவை கண்டுபிடிச்சாங்க இல்லையான்றதான் இந்த எபிசோட கான்செப்ட். பலன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போலாம் வாங்க. எபிசோட் ஸ்டார்ட் பண்ணா பிங்க் கலர் பன்னியோட ரெக்ஸ் ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். இதை பார்த்திருந்த ப்ராடன்ஸ் எல்லாமே அவனே சமாளிச்சிருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட கட்டத்து மேல சின்ன பையனால சமாளிக்க முடியல. எல்லாரும் வாங்க போலாம் அப்படின்னு ஏஜென்ட் 6 எல்லாரும் கூட்டுன்னு கிளம்புறான். போபோவும் ஸ்பாட்டுக்கு போறான் வித் கன்னோட. இதை பார்த்த ரெக்ஸ், வாடா மகராசா, என்ன பெத்தெடுக்கிற புள்ளியே, சீக்கிரம் இந்த பன்னியை ஷூட் பண்றான்னு கேக்குறான். போபோவும் ஷூட் பண்றான். புல்லட் போய் வெடிக்குன்னு சொல்லிட்டு ரெக்ஸ் வெயிட் பண்ணி பாக்குறான். ஆனா புல்லட்ல இருந்து ஒரு பில்லு தான் வந்து விழுது. அந்த ஈவல் அந்த பில்லை பார்த்ததுமே சாப்பிடுது. போபோ அதே மாதிரி ஃபீடா அந்த பன்னிக்கு கொடுத்து அந்த பன்னியை ஈஸியா லாக் பண்ணிடுறாங்க. இது ரெக்ஸ் ரொம்ப டவுட்டாவே இருக்கு, எப்படி இவன் மூளை யூஸ் பண்றான்னு. அதனால இந்த விஷயத்தை டாக்டர் ஹாலிடே கிட்ட விசாரிக்கிறான். போபோவை பார்த்தா உங்களுக்கு வினோதமா தெரியலையா? அவன் மூளை யூஸ் பண்றான். இது வரைக்குமே அவன் மூளை யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்ல, இது புதுசா இருக்கு. அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் என்னன்றதை உங்களுக்கு எதனா தெரியுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு டாக்டர் ஹாலிடே இருந்துட்டு, உனக்கு போபோவோட ஹிஸ்டரி தெரியுமா? இங்க வர்றதுக்கு முன்னாடி போபோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணா. அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு சிரிக்க வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அதுக்கப்புறம் தான் இங்க வந்தான். ரீசெண்டா அங்க போய் விசிட் பண்ணிட்டு வந்தான். அப்போ இருந்தது இந்த சேஞ்சஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்க நல்ல விஷயங்களை கத்துட்டு வந்திருப்பான், அதனாலதான் இப்படி இருக்கான். இதை கேட்டதுமே ரெக்ஸுக்கு ஒரே ஷாக்கிங். அவன் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, இதை நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ஸ் களத்துல இறங்கி ஸ்பை வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். போபோ மெக்கானிக்கல் ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி கொடுக்குறான். ப்ராடக்ட்ஸோட சோல்ஜர்ஸ் எல்லாமே அவனுக்கு கிளாப் பண்றாங்க. இது ரெக்ஸ் வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். அடுத்தது சீட் விளையாட போறாங்க. அந்த இடத்துல போபோ தோத்துடுறதும் வெல்டர் நல்லா விளையாடணும்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணிட்டு கிளம்பிடுறான். ரெக்ஸ் இதை பார்த்ததுமே அவனுக்கு இன்னும் சந்தேகம் தான் அதிகமாச்சு. இதை எடுத்துட்டு போயிட்டு ஏஜென்ட் 6 கிட்ட சொல்றான். ஏஜென்ட் 6 இருந்துட்டு, நான் அந்த மாதிரி எதுவும் சேஞ்சஸ் பார்க்கல, அவனுக்கு ஏதான மேனேஜ்ல புதுசா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கலாம், அதனால அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். இதை கேட்ட ரெக்ஸ், அவனுக்கு இம்ப்ரூவ்மெண்டா? வாய்ப்பே இல்ல, அவன் போபோவே இல்ல, நான் அதை கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் நிரூபிக்க போறேன். அன்னைக்கு தான் தெரியும் இந்த ரெக்ஸோட பவர் என்னன்றது. இதுதான் ரெக்ஸோட சபதம்டா அப்படின்னு சொல்லிட்டு போபோக்கு பார்ட்டி ஒன்னு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். அது போபோக்கே தெரியாம அந்த பார்ட்டி கூட்டிட்டு போறான். அங்க போன ஒரு சீரப் பண்றதுக்கு கேள் இருக்கு. அதை பார்த்ததுமே போபோ அந்த சீரப் பண்ற கேளை வெளியே அனுப்பிச்சு விட்டுறான். ரெக்ஸுக்கு இதுல இன்னும் சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. ரெக்ஸ் போபோ கிட்ட நீ போபோ இல்லன்னு சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் வாய் வார்த்தையா போயிட்டு இருக்கு, அப்புறம் கை கலப்பாகுது. சண்டை முத்தி போய் ரெக்ஸ் அவனோட ஆர்ம்ஸ் வர வச்சு போவோட தலையை ஒரே ஒரு தட்டு தட்டுறான். தலை தனியே போய் விழுந்துருது. இதை பார்த்ததும் ரெக்ஸுக்கு ஒரே ஷாக்கிங் ஆயிருது. ஏன்னா அது ஒரு ரோபோன்றதை அப்ப கண்டுபிடிக்கிறான். ரிட்டன் அந்த ரோபோ அந்த தலையை அது மேலேயே எடுத்து வச்சுக்குது, ப்ராப்பரா ஃபிக்ஸ் ஆயிக்குது. இதை பார்த்ததுமே இன்னும் ஷாக்கிங் அதிகமாயிட்டே இருக்கு ரெக்ஸுக்கு. அந்த ரோபோ கூட ரெக்ஸ் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். எங்க என்னோட போபோ, என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, ஏதாவது ஈவில்ஸ் எதாவது தூக்கிட்டு போயிடுச்சா, யார் நீ அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ரெக்ஸ் ப்ராப்பரா ரோபோ போபோ லாக் பண்ணதுக்கு அப்புறம் ரோபோ போபோ உண்மையான போபோக்கு வீடியோ கால் பண்ணி கொடுக்குது. உண்மையான போபோவை பார்த்த ரெக்ஸ் ஒரே ஷாக்கிங்ல, எங்க இருக்க போபோ, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு போபோ இருந்துட்டு, நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே வந்திருக்கேன், அது வரைக்கும் இந்த ரோபோ வச்சு நீ மேய்ச்சிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்றான். ரெக்ஸ் இருந்துட்டு, பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் கேரக்டர் ஒரே மாதிரி வராது, நீ இருக்கிற மாதிரி ஃபன்னா ஜாலியா இந்த ரோபோ இல்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றான். நான் வர வரைக்கும் இந்த ரோபோ நீ எப்படினாலும் மாடிஃபை பண்ணிக்கோ, அதுக்குள்ள நான் வந்துருவேன், அது வரைக்கும் ஃபன் பண்ணிட்டு நான் சீக்கிரம் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறான். இதை கேட்டா ரோபோ போபோ, ரெக்ஸ் நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கறான். ஃபன் பண்ணணும், நீ கூட வந்தா மட்டும் போதும், நான் வச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்றான். ஃபர்ஸ்ட் மிஷனா வாழைப்பழத்தை சைலன்ஸ்ல வச்சு அடைக்கணும். இது ரோபோ போபோ கிட்ட சொன்னதுமே இது பண்ண முடியாது, தப்பு அப்படின்னு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ஸ் அதோட ப்ரோக்ராமே சேஞ்ச் பண்ணி விட்டுறான். அழகா ரோபோ போபோ வாழைப்பழத்தை வாங்கி போய் சைலன்ஸ்ல அடைச்சிட்டு வந்துருது. அங்க டெக்னீஷியன் ஒர்க் பார்த்துட்டு இருந்தவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் ஆகாம வண்டி ஃபுல்லா புகஞ்சு போயிருது. இதை பார்த்து இந்த ரெக்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ரோபோ போபோவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நம்ம தப்பு பண்றோமோன்னு ஃபீல் ஆயிட்டே இருக்கு. அடுத்ததான் கொள்ள அடிக்கிறதுக்கு கூட்டிட்டு போறான் ரெக்ஸ். சீட்டு விளையாடுறவங்க கிட்ட இருந்து கொள்ள அடிச்சுட்டு வர சொல்றான். போபோவும் இது தப்பு அப்படின்றான். வேற வழியே இல்ல, இதை நீ செஞ்சுதான் ஆகணும்ன்றான். ரெக்ஸ் போபோ உள்ள அடிச்சு முடுக்கிறான். உள்ள போன போபோ, நேத்து நல்லா விளையாடுறேன், இன்னைக்கு நைட் நம்ம ஒரு மேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாலெட்டை சுட்டுட்டு வந்துடுறான். இதை பார்த்த ரெக்ஸ், இப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றான். ரெண்டு பேரும் ரூமுக்கு போயிட்டு ரெக்ஸ் விட்டத்தை பார்த்துன்னு காலை ரெண்டு விரிச்சுன்னு வாழை தூக்கி போட்டு விளையாடின்னு இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். பழைய போபோ ரிட்டர்ன் வந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கான் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ரோபோ போபோ உண்மையான போபோ செய்யற வேலையை எல்லாமே உல்டாவா பண்ணிட்டு இருக்கு. சரியா அந்த நேரத்துல ஒரு அலாரம் அடிக்குது. டாக்டர் ஹாலிடே ரெக்ஸ் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. இங்க ரொம்ப பிரச்சனை ஆச்சு ரெக்ஸ், சீக்கிரம் ஹெல்ப் பண்றதுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறா. ரெக்ஸும் போபோவும் ரொம்ப வேகமா ஓடி வந்து பாக்குறாங்க. பிங்க் கலர் பன்னி ஏகப்பட்டதா குட்டி போட்டு வச்சிருக்கு. எல்லாமே நல்லா பில்லு மேஞ்சு நிக்குது. ரெக்ஸை பார்த்ததுமே வெறியாயி ரெக்ஸை அட்டாக் பண்ண ஓடுது. ரெக்ஸை அங்கிருந்து ஜூட் விட்டு டாக்டர் ஹாலிடே இருக்கிற இடத்துக்கு போயிடுறான். ரெக்ஸ் டாக்டர் ஹாலிடே பார்த்துட்டு, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள குழந்தை குட்டியோட வந்துட்டு இருக்கீங்க, என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு கேட்கறான். டாக்டர் ஹாலிடே இருந்துட்டு, இது என்னோட குழந்தை இல்ல, நீ காலையில விளையாடி அந்த பிங்கியோட குழந்தை ஏகப்பட்டதை குட்டி போட்டு தள்ளிட்டா, பிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு உன்னை கூப்பிட்டோம். ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது
போது டாக்டர் ஹாலிடேயோட கையில இருக்க பிங்கியோட குட்டிங்க எல்லாம் ரெக்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. ரெக்ஸ் கீழே விழுந்ததும் சுத்தி இருக்க பிங்கியோட குட்டிங்க எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இது ஒரு பக்கம் நடக்க ரோபோ போபோ பிங்கியை பார்த்துட்டு இவ ரொம்ப கஷ்டப்படுறா, இவளுக்கு எதனா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால பிங்கி அவுத்துட்டு அது மேல குதிரை சவாரி பண்றான். பிங்கி கரெக்டா ரெக்ஸ் எங்க இருக்கானா அவனும் தெரிய போகுது. ரெக்ஸ் பெரிய ஈவில் கிட்ட இருந்து தப்பிச்சு குட்டி ஈவில்ஸ் கிட்ட மாட்டிக்கிறான். போபோ குதிரை மாதிரி பெரிய ஈவில ஓட்டிட்டு போக ரெக்ஸ் பின்னாடி அதை ஃபாலோ பண்ண, அதுக்கு பின்னாடி குட்டி ஈவில்ஸ் எல்லாம் ரெக்ஸை ஃபாலோ பண்ண, அதுக்கு பின்னாடி ஏஜென்ட் 6 டாக்டர் ஹாலிடே ஃபாலோ பண்ண. இது எல்லாமே ரோபோ போபோக்கு ஃபுல் ஃபன்னா இருக்கு. இதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ரெக்ஸ் பின்னாடி வரத பார்த்துட்டு திடீர்னு பிரேக்க போடுறான். ஈவில் பண்ணியே ரெக்ஸும் மோதிக்கிறாங்க. இதுல ரெக்ஸ் கரண்ட் கம்பத்துல அடிபட்ட காக்கா மாதிரி மாட்டிக்கிறான். அந்த இடத்துக்கு ஏஜென்ட் 6 டாக்டர் ஹாலிடேவும் வந்துடுறாங்க. அந்த ஈவில் பண்ணி டாக்டர் ஹாலிடே அட்டாக் பண்ண வருது. ஏஜென்ட் 6 களத்துல இறங்கி அதை கட்டி போட்டுறாரு. அந்த சமயத்துல ரோபோ போபோ மெயின் கேட்டோட பவர் கேபிள ரெண்டா புடுங்கி அதை வச்சு விளையாடுறான். ரோபோ போபோ ரெக்ஸை பார்த்து ரெக்ஸ் இது எனக்கு ரொம்ப ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு கேபிளையும் ஒன்னா ஜாயின் பண்ணிடுறான். டோர் ஓபன் ஆகுது. எல்லா ஈவில்ஸுமே வெளியே போறதுக்கு ரெடி ஆகுதுங்க. இதை ரெக்ஸ் நோட் பண்றான். இது 3 பேருக்குமே ஷாக்கிங்காவும் இருக்கு. அந்த நேரத்துல கரெக்டா அந்த டோர்லயே உண்மையான போபோ என்ட்ரி கொடுக்குறான். உண்மையான போபோ எல்லா விஷயத்திலும் ஃபன் எதிர்பார்ப்பான். ஆனா நீ என்னோட ரொம்ப அட்வான்ஸா இருக்க, அதனால உன்னை போட்டு தள்ளியே ஆகணும்னு சொல்லிட்டு ரோபோ போபோ ஷூட் பண்ணிடுறான். அதோட மண்டை உண்மையான ரோபோன்றதை காட்டிடுது. ஆனா ஷூட் பண்ணது எதுவுமே ஆகல. அந்த இடத்த விட்டு அந்த ரோபோ போபோ எஸ்கேப் ஆகுது. பின்னாடி உண்மையான போபோவும் ரெக்ஸும் ஃபாலோ பண்றாங்க. ரோபோ போபோவும் உண்மையான போபோவும் மரத்தை விட்டு மரத்து ஆகும் போது தெரியாம ஸ்லிப் ஆகி ஈவில் பன்னியை கட்டி வச்சிருக்கிற கைத்தை கட் பண்ணி விட்டுறாங்க. இதனால அந்த ஈவில் பன்னியும் ரெக்ஸை கட்டி பிடிச்சி விளையாடுறாங்க. ஈவில் பன்னி வந்து ரெக்ஸை சேஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதே மாதிரி போபோ விசஸ் ரோபோ போபோன்னு மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. போபோ அவனோட நார்மல் கன் எடுத்து ஷூட் பண்றான். ஆனா ரோபோ போபோ அதே கன்னு நாளை வச்சு போபோ ஷூட் பண்ணுது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. ரோபோ போபோ மிசைல்ஸ் எல்லாமே அனுப்புது. ஆனா போபோ ஈஸியா அதெல்லாம் சமாளிச்சிருது. அதே சமயம் டாக்டர் ஹாலிடே ஏஜென்ட் 6 குட்டி பண்ணி எல்லாத்துக்குமே பால் புட்டி காட்டி ஈஸியா பிடிச்சிடுறாங்க. ரோபோ ஒரு இடத்துல கார்னர் பண்ணி ஃபுல்லா ஷூட் பண்றா. புல்லட் எல்லாம் அந்த ரோபோ மேல பட்டு டைவர்ட் ஆகி பின்னடிக்கிற மரத்தையும் சேர்த்து அட்டாக் பண்ணுதுங்க. அந்த மரமே உடஞ்சி அந்த ரோபோ மேல விழுந்துருது. அந்த இடமே ஃபுல்லா பத்திக்குதுங்க. ஆனா அந்த ரோபோக்கு ஒரு துளி கூட ஒண்ணுமே ஆகல. அந்த ஃபயர்ல இருந்து மீண்டு வருது. அந்த ரோபோ அங்கிருந்து தப்பிச்சு எல்லா ஈவில்ஸுக்கும் கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணி எல்லா ஈவில்ஸுமே கூட்டின்னு வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணுது. இதை தடுக்கிறதுக்காக போபோ மரம் விட்டு மரம் தாவி அந்த ரோபோ போபோ உட்காந்துக்கிற ஈவில் மேல உட்காந்து அதோட ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ற ஆண்டனாவை எடுத்து மூக்கிலேயே சொருகி அதவே ஷார்ட் சர்க்யூட் பண்ண வைக்கிறான். அந்த டைம்ல எல்லா டோருமே க்ளோஸ் ஆகுது. கரெக்டா அந்த டோர் லாக் ஆகும்போது இந்த ரோபோ தூக்கி போடுறான். ரோபோ 2 துண்டா போயிருது. அதே சமயம் ரெக்ஸா அந்த ஈவில் பண்ணியும் கஷ்டப்பட்டு விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் ஹாலிடே அது சாப்பிடறதுக்கு ஃபுட் கொடுத்ததுமே ரெக்ஸை விட்டுருது. போபோ அதுக்கப்புறம் நடந்த உண்மையை எல்லாருக்கிட்டே சொல்றான். இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு பதிலா இந்த ரோபோ அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க இருக்கிற ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எல்லாம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னுறான். இப்ப எல்லாரோட லைஃப் நார்மல் ஆயிருது. ரெக்ஸும் போபோவும் வழக்கம் போல ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. மறுபடியும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.